ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கலாம். நான் பேசுகிற வேர்டு டவுட் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா எம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். நம்ம 2 பேர் வேணால் சேர்ந்து டான்ஸ் பண்ணுவோனுங்கிற மாதிரி டேயை விட்டு அப்படியே பிரிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஜங்குக்கு பிரித்து கொஞ்சம் தூரமாக கொண்டு விட்டுருமா. ஏன் முன்னாடியே வச்சு அவங்ககிட்ட ஃப்ளிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிரித்து கொண்டு தூரமாக விட்டா நம்ம ஜங்குக்குமே இப்போ டேயை விட்டு ஒரு 3 அந்த சீட்டுக்கு பின்னாடி பேர் வரா சுகா கிட்டே போயிட்டாரு. அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு செம ஹாப்பி. இவ்வளோ தூரமாக வந்துச்சுட்டே நம்மளை பார்க்க மாட்டானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகா கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறது, கட்டுறது, என்ஜாய் பண்ணுவாரா. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். நம்மகிட்ட அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி அந்த சீட்டை விட்டு எழுந்து ஜங்குக்கு சுகா கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ண வரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜியாக்கு செம்ம கடுப்பில் நம்ம டே பட்டு முறைச்சோம். டேயுமே நம்ம ஜியாக்கை பட்டு முறைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு பிடிச்ச கம்மியில் தள்ளி விட்டுட்டாருல அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி மறுச்சோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க எந்த பிளேஸ்க்கு வரணுமோ அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக வந்துடுவாங்க. இந்த மாதிரி வந்தோம். இப்போ லக்கேஜெல்லாம் எடுத்தபடி இப்போ எல்லாருமே அந்த பஸ்ஸை விட்டு 1 by 1 மூவ் ஆகி கீழே இறங்குறாங்க. இந்த மாதிரி இறங்கினோம். தான் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ரூமுக்கு 3 girls 3 boys அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து மூவ் ஆன் பண்ணி ஒவ்வொரு ரூம்லேயே கொண்டு போய் அரேஞ்ச் ஆக சொல்கிறாரு. 3 to 5 அந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நம்ம ஜங்குக்கையும் சுகாவையும் நோட் பண்ணால் ஜிமினா ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு சுகா என் கூட தான் இருப்பான், சுகாவை நான் இருக்கிற ஸ்டே பண்ணுற ரூமில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சுகாவை அங்கேருந்து நம்ம ஜிமினா கூட்டிகிட்டு போயிடுவாரா. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இப்போ அந்த மேம் தான் ஜங்குக்கையும் டேயும் மாற்றி நோட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம டே அவரோட லக்கேஜ் எடுத்துகிட்டு நேராக அவர் புக் பண்ணிட்டு ரூமுக்கு போனோம். ஜாக் ஸ்டூடெண்ட்ஸாக அதாவது நம்ம ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் 4 members இருப்பாங்கல்ல, அவங்க கூட தான் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பான். இந்த மாதிரி ஸ்டே பண்ணோம். நம்ம ஜங்குக்கு நேராக நம்மகிட்ட அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த மொமெண்ட்டை அங்கே இருக்கிற அந்த மேம் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு ஒரு வேளை இவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே மேரேஜ் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த மேம் நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணோம். இப்போ ரூம்குள்ளே டோடா அவங்கவுங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் திங்ஸஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அமைதியாக ரெஸ்ட் எடுங்கங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. ரெஸ்ட் எடுத்து ஸ்லீப் பண்ணுங்கள், நைட்டு நம்ம வெளியே போய் கேம்ப் ஃபயர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதனால எல்லாருமே பஸ்ஸில் டேடில் கொஞ்ச நேரம் அவங்கவுங்க ரூமில் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் பெட்டில் உட்காந்துருக்காரா. ஜங்கு கூட ஹெட்டில் லைட்டாக அந்த கம்பி இடிச்சு வைக்கிறதுக்கு லைட்டாக வீங்கிருக்கும். அந்த மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு அதில் ஏதோ ஒரு ஆயில்மெண்ட் எடுத்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்து அந்த ஹெட்டில் அதை அப்ளை பண்ணி லைட்டாக ரப் பண்ணியிருப்பாரா. இப்படி ரப் பண்ணால் அது இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த அதுக்கு இப்போ நம்மகிட்ட அப்படி ரப் பண்ணி எடுக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்கு கட்டுறாரு. வேண்டாம் அங்கே என்ன பண்ணுற வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது வீங்கி போயிருக்குது. இப்போவே அதுக்கு லைட்டாக நான் ஆயில்மெண்ட் போட்டு விட்றேன், இல்லாட்டி உனக்கு இன்னும் ரொம்ப டேஸ் அந்த பெயின் இருக்கும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட்டை கிரிப்பாக பிடிச்சி கொஞ்சம் வேகமாகவே ப்ரெஸ் பண்ணி அந்த இதை ஆயில்மெண்ட்டை தேய்ச்சி விட்றது. இந்தமாரி தேய்ச்சி விட்டா வலிக்குது என்ன பண்ணுறது அங்கே உண்மையிலே வலிக்குது, வேண்டாம் எனக்கு ரொம்ப டேஸ் பெயின் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த பெயின் வேண்டாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்கு க்ரை பண்ணுவாரா. இந்த மாதிரி க்ரை பண்ணோம். இதுக்கெல்லாம் காரணம் ஜியாகிட்டனா நான் அவனை சும்மா விட மாட்டேன், தேவையில்லாமல் உன்னை பிடிச்சி இந்த கம்மியில் தட்டி விட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஆயில்மெண்ட்டை ஹெட்டில் ரப் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு வலி தாங்க முடியாமல் க்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கும் இப்படி ஹெட்டில் ரப் பண்ண நம்ம தான் ஜங்குக்கோட லிப்பை க்ளோஸாக ஹக் பண்ண பொசிஷனில் எடுத்து லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு டேயோட மவுட்டை கட்டி வச்சிருந்தாரு. ஏன் பேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நோட் பண்ணால் ஹெட்டை பிடிச்சி அந்த மாதிரி ஒரு மாட்டி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கிஸ் பண்ணால் எனக்கு பெயின் போயிருமா, போகாது பெயின் அண்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னோம். ஜங்குக்கு அப்படி தூக்கி டைஸில் வச்சுட்டு ஜங்குக்கோட சீக்ஸ்லாம் கிஸ் பண்ணுறாரு. சரி ஓகே, நீ தெரியாமல் போய் கம்பியில் இடிச்சிட்டல, அதான் உனக்கு இவ்வளோக்குள்ளே பெயினாக இருக்குது, ஆயில்மெண்ட் போட்டுட்டோம்னா நாளைக்கு சரியாயிருங்கிற மாதிரி ஜங்குக்கோட சீக்ஸ்லாம் கிஸ் பண்ணப்படி சாஃப்டாக நம்ம டே நம்ம ஜங்குக்கிட்ட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. உனக்கு என்ன மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகணும், என்ன மாதிரிலாம் உனக்கு இங்கே கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, என் கூட சேர்ந்து டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஏதாவது திங்க் பண்ணி வச்சுருக்கேன், நீ சொல்லி நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக ஹனிமூன் என்ஜாய் பண்ணலாமானுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட என்ன மாதிரி பேசிகிட்டு இருப்பாரா. ஏன்ட்ட இப்படி பேசுகிற, நான் காலேஜ் ட்ரிப்புக்கு வந்திருக்கேன்,
என் கூட ஹனிமூன் என்ஜாய் பண்ண தானே வந்திருக்க. நீ என்ன ஸ்டூடெண்ட்ஸாக ஸ்டே பண்ணுற. ஹஸ்பண்ட் கூட தானே பேபி இருக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே அந்த பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு மேலே ஓவராக வரா. எங்கே பாருங்கட்டையா, இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணாதீங்க, அப்படிலாம் ப்ளே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா பிறகு இங்கேருந்து எந்த பிளேஸ்லேயும் மூவ் ஆன் ஆக முடியாது. எனக்கு ரொம்ப ஸ்லீப்பிங் ஆகுது, டெலிப்போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாருங்கட்டையா, இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணாதீங்க. அப்புறம் நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிருவீங்க. நைட்டு கேம்ப் ஃபயரில் என்னால் நார்மலாக எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் டெலிப்போங்க மாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவாரா. ஆனால் பட் நம்ம டே அப்படிலாம் இல்லை. ஜொங்குக்கு மேலே ஃபுல்லாக ஓவராகி நானே உன் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிப்புக்கே இந்த பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி உன் கூட சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டு வந்துருக்கேன். என்ன மூவ் ஆன் பண்ணணுங்கிற அதெல்லாம் மூவ் ஆன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு கிஸ் பண்ணுவாரா. வேண்டாம் டயாங், ப்ளீஸ் டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கெஞ்சிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் முடியாது. நம்ம 3 days ஹனிமூன் என்ஜாய் பண்ணுறது தான். எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் உங்ககிட்ட ஃபுல்லாக ப்ளே தான் பண்ண போகிறேங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஜொங்கு கூட அப்படியே ஃபுல்லாக ப்ளே பண்ணால் இந்த மாதிரி ப்ளே பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இனி அவ்வளவுதான் பெட்டை விட்டு எழுந்துக்கிட்ட மாட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கிட்டே க்ளோஸ் எழுட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி ஏடா இருந்தாலும் கொஞ்சம் சாஃப்டாகவே ப்ளே பண்ணுங்கள். பக்கத்து ரூம்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, இது நம்ம ஹவுஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அதெல்லாம் நீ திங்க் பண்ணாத என்ன, என் கூட எப்படி க்ளோஸாக இருக்கணும், நான் பண்ணுற மூமெண்ட்டுக்கெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு மட்டும் திங்க் பண்ணு, மற்றதெல்லாம் திங்க் பண்ணாதுங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட நம்மகிட்ட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. 2 பேருமே பயங்கரமாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு பக்கத்துலேயே நம்மகிட்ட ஸ்லீப் பண்ணால் இப்போது டைம் ஒரு 7 o'clock, நைட்டு 7 o'clock ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸராக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரூம்குள்ளே என்ன பண்ணுறாங்க, கேம்ப் ஃபயர் பற்ற வைக்கிறதுக்கு அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வாங்க, நம்ம வெளியே போய் கேம்ப் ஃபயர் பற்ற வைக்கணுங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிடுவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டா நம்ம சுகாடா மட்டும் இங்கே நின்று கட்டிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு எங்கேங்கிற மாதிரி கிட்டே போய் கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டேன். அவன் ஃபுல்லாக ஸ்லீப்பிங்கில் இருக்கிறான், அவன் எழுந்துக்கிட்டப்போ தானாக வருவான், நீ போய் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேங்கிற மாதிரி சுகா அப்படியே அங்கேருந்து போனால் நம்ம ஜொங்கு தான் ஃபுல் டயர்ட்னஸில் பெட்டில் அப்படி ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஸ்லீப் ஆனால் ஜொங்குக்கு மட்டும் இங்கே வரலையேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்கு கரெக்டாக நம்ம டேயோட ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ண வருவானா. இந்த மாதிரி ஓப்பன் பண்ண வேண்டாம், நம்ம நல்லாவே ஓப்பன் பண்ணாத அளவுக்கு லாக் போட்டு கீயை வேறு எடுத்துகிட்டு போயிட்டாரு. நீ கீ போடாமல் லாக் போடாமல் இருந்தால் தானே யாராக இருந்தாலும் ரூம்குள்ளே போக முடியும், நான் மட்டும்தான் ரூம்குள்ளே போகணுங்கிற மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணி கீயை வேற கையோடு எடுத்துகிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு போன மூமெண்ட்டுக்கு டோர் ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு ஜாக்கு கொஞ்சம் காண்டாகி அப்படியே நேராக அங்கே ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நிற்கிறான். அந்த மாதிரி நின்னா நம்ம டேடா போடா போ, எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒர்க்கப் பண்ணு, இந்த பிளேஸில் எல்லா ஒர்க்கையும் பண்ணுற ஃபுட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டை நம்மளே தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பர்சன்ஸ் கேம்ப் ஃபயருக்கான திங்ஸஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள், ஒரு பர்சன்ஸ் ஃபுட்டுக்கான திங்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கள், எல்லோரும் டீமாக புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேம்ப் ஃபயர் ஒரு அடர் பிளேஸ் மலைப்பகுதிக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணுங்கிறது தான் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ட்ரிப்புக்கும் கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. இப்போ எல்லோரும் சேர்ந்து நம்ம ஃபுட்டை நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற மாதிரி இப்படி சொல்லிவிட்டு டீமாக பிரித்து ஒர்க்கு கொடுப்பாரா. இந்த மாதிரி ஒர்க்கு கொடுத்தேன். இந்த பிளேஸில் எல்லாருமே இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சார்லியை நோட் பண்ணிவிட்டு சார்லி ப்ரொஃபஸர்கிட்ட கேளுடா ஜொங்குக்கு எங்கன்ட்டு. ஏன் அதை கேட்டு நான் அவர்கிட்ட அடி வாங்கணுமா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜொங்குக்கு யாருன்னு தெரியாது, அதனால நல்லா ஃபைட் பண்ணேன். இப்போ தான் தெரிஞ்சு போச்சு ப்ரொஃபஸரோட ஒய்ஃபுன்ட்டு. அவனும் ப்ரொஃபஸரும் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ போய் நான் அவர்கிட்ட அதை கேட்க ஏன் ஒய்ஃபை நீ ஏன்டா கேட்குறேன்னு அவர் என்ன கேட்டு என்ன பனிஷ் பண்ணையா, உனக்கு தேவைன்னா உன் பிரதரை கேட்டுக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சார்லி அப்படியே அங்கே 2 மூவ் ஆன் ஆகுறான். இந்த மாதிரி மூவ் ஆனா ஜாக்குக்கிட்ட இருக்கவே முடியல. இந்த பிளேஸில் ஜொங்குக்கு இல்லைல்ல, சுகா கூட உட்காந்துருக்காரு, ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜாக்கு தான் ப்ரொஃபஸர் என்னோட பிரதர் ஜொங்குக்கு மட்டும் இங்கே வரலையே, ஜொங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இதை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு அவருக்கு லைட்டாக கோவம் வந்தா
ஜிம்மி நான் பேக் சைடில் இருந்துக்கிட்டு நீ ஏன் தேவையில்லாமல் ஜொங்குக்கு பற்றிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்க ஜொங்குக்கு நாங்கள் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கோம், அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு கொடுத்த ஒர்க்கை மட்டும் இப்போ நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நான் இந்த மாதிரி ஜாக்கை பற்றி பேசினேன். ஜாக்கு காண்டாகி அப்படியே எதையுமே பேசாமல் ஃபுட்டை ரெடி பண்ணதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே மூவ் ஆகி ஜொங்குக்கு இப்போ தான் அந்த ரூமை விட்டே வெளியே வராரு. அப்போ கூட ஒரு மாதிரி பாடிலாம் பெயினாக இருக்குது. அந்த பெயினெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணபடி யாருமே ஹோட்டல் ரூம்குள்ளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணபடி நேராக வெளியே வரான மாதிரி இருந்தால் ஹோட்டல் ரூமை விட்டு கொஞ்சம் தூரமாக ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த பிளேஸில் ஹோட்டல் ரூமில் இருந்து பார்த்தாலேயே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அங்கே தூரமாக நிற்கிற மூமெண்ட்டு நம்ம ஜொங்குக்கு தெரியுது. எல்லோரும் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோட்டல் ரூமை விட்டு தூரமாக இருக்கிற அந்த குட்டி ஃபாரஸ்ட்டுக்கிட்ட வராரு. வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஷுகா கிட்ட போகிறாரு. இவ்வளோ நேரம் என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்கே என்ன ஃப்ரீயாக இருக்க விட்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேயா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர்ஸுக்கா கேம்ப் பண்ணதுக்கு அந்த கேம்ப் போடுவோம்ல டென்ட்டு போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஹோட்டல் ரூமை புக் பண்ணிவிட்டு டென்ட்டு போட ஹெல்ப் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகா கிட்ட ஜங்கு கேட்பார். அந்த மாதிரி கேட்டான். இந்த பிளேஸுக்கே ஒரு பிளேஸில் நம்ம போனோம்னா எப்படி டென்ட் போடணும், எப்படி தன்னை சேவ் பண்ணிக்கணும்னு கற்றுக் கொடுக்குறது தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்காரு. ஜாலியாக என்ஜாய் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. சரி வா, நமக்கு தான் டென்ட்டு போடுறதுக்கு உனக்கும் எனக்கும் இன்னும் 2 மெம்பர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் டென்ட்டு போடணும். ஜாக் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவனா நமக்கான ஃபுட்டுக்காக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற பிளேஸில் இருக்கான், நம்ம தான் டென்ட்டு போடணும், வா நம்மளும் போய் கட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேராக ஸ்டே பண்ணுற மாதிரி டென்ட்டு போடுறாங்க. டீமாட்டாக 2 பேராக பிரித்து விட்றாங்க. அந்த மாதிரி பிரித்து விட்டான். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம ஜொங்குக்கு வந்து நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு இவன் என்ன இப்போவே எழுந்து வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்க நம்மகிட்டே நேராக ஜொங்குக் பக்கத்தில் வந்துட்டு, ஜொங்குக் எப்படி நீ எழுந்து வந்த? ஸ்லீப்பிங் கலைஞ்சி போச்சு, அதான் எழுந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயப்பட்டு முறைக்கிறாரு. அப்போவே சொன்னோம்லட்டு அங்கே இந்த மாதிரி ப்ளே பண்ணாதீங்கன்ட்டு, எவ்வளோ பாடி பெயினாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் நான் அதுக்கு தானே ஸ்லீப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு உன்னை அந்த ரூமில் விட்டுட்டு வந்தேன், உன்னை யார் வெளியே வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அதான் நாங்கள் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டென்ட்டு போட்டதுக்கு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். சரி நான் சொல்லித்தர மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து நம்ம ஜொங்குக்கும் ஷுகாவுக்கும் டென்ட் எப்படி போடணுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம். டேக்கு ஒரு டென்ட்டு, நம்ம அதாவது ஜொங்குக்கும் ஒரு டென்ட்டு, ஷுகாவுக்கு ஒரு டென்ட்டு. ஒரு டென்ட்டில் 2 மெம்பர்ஸ். அப்போ நம்ம டேயோட டென்ட்டில் ஜொங்குக்கோட டென்ட்டில் டே இருப்பார், ஷுகாவோட டென்ட்டில் ஜிமினா இருப்பார். அந்த மொமெண்ட்டுக்கு 2 டென்ட்டை இந்த மாதிரி ஷுகாவும் ஜொங்குக்கும் போட்டான். அதுக்கு நம்ம டே வந்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்க அந்த மொமெண்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஜொங்குக்கு வந்துட்டு, ஆமாம் ஹோட்டல் ரூமை புக் பண்ணிவிட்டு இப்படி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து இப்படி டென்ட்டு போடுறீங்களே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹோட்டல் ரூம் வந்து நம்ம சேஃப்டிக்குடா, அங்கே போய் ஸ்டே பண்ணதுக்கு. இங்கே நீ வந்து டென்ட்டு போட்டுட்டா இந்த டே நீ இன்றைக்கி முழுக்க நீ டென்ட்டில் தான் இருக்கணும், இந்த நைட்டு முழுக்க டென்ட்டில் தான் இருக்கணும். டென்ட்டில் இருக்கிற மூமெண்ட்டை தான் உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பிளேஸ்க்கு கூட்டு வந்துருக்கேன். உங்களோட சேஃப்டிக்கு திடீர்னு ஏதாவது மழை வந்தாலோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ சேஃப் ஆகணும்ல, சேஃபாக ஒரு பிளேஸில் இருக்கணும்ல, அதுக்கு தான் இந்த ஹோட்டல் ரூமை புக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி நான் சொல்லிவிட்டு டென்ட்டை போட்டாச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து மூவ் ஆனா டேயோட ஆன்சர் அப்படி நம்ம ஜொங்குக்கு பிடிக்கிறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா, என்னை விட்டு அதுக்குள்ளே மறுபடியும் போறியா, நான் வேணா உன் கூடயே வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் அப்படிலாம் நீ ஒன்று என் கூடயே வரான்டா, அமைதியாக அங்கே வந்து உட்காந்துருங்கிற மாதிரி ஒரு பிளேஸில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஜொங்குக்கூட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி அமைதியாக எங்கே இரு, நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நோட் பண்ணணும், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டு அப்படி மூவ் ஆனாக வரா. ஜொங்குக்கு விட்டு அப்படி மூவ் ஆனாக வர அந்த மாதிரி மூவ் ஆனா வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு இருந்த ஜாக் தான் இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு, எவ்வளவு திமிரு இருந்தால் எனக்கு வெஜிடபிள்ஸை கட் பண்ணுற ஒர்க்கு கொடுத்துட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசிட்டு போவேன் நீ அப்படிங்கிற மாதிரி செம கண்டில் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரு மேம் வந்து நம்ம ஜங்குக்கும் டேயும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டு சுத்தமாக பிடிக்கல அந்த மேமுக்கும். அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த மேம் வந்து ஒரு மாதிரி காண்டாக இருக்கிற இடம் நம்ம ஜாக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன இந்த மேம் எதுக்கு ஜங்குக்கும் டேயும் க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பற்றி காண்டாகிறாங்க, நான் தான் டே கூட இருக்க மூமெண்ட்டுக்கு கோவமாகணும்,
இவங்க ஏன் கோவமா இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அந்த மேம் பக்கத்துலேயே வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்றுட்டு மேமையே நோட் பண்ணிட்டு இருந்தா என்னடா என்னையே பட்டுட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜாக் அங்கேருந்து இப்போ வர மாதிரி போனால் இப்போ நைட்டு டைம் ஸ்கிப் ஆகி கேம்ப் ஃபயர் பற்ற வச்சுருக்காங்க. கேம்ப் ஃபயர் பற்ற வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே கேம்ப் ஃபயரை சுற்றி தான் இருக்காங்க. ஒவ்வொரு பர்சன்ஸாக எழுந்து கேம் விளாடுறது, டான்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். அப்போ கூட நம்மகிட்டே வந்து ஒரு ப்ரொபோசராக அந்த பிளேஸில் உருட்டம் பண்ணுறாரு. ஜங்கு பக்கத்தில் உட்காந்து டைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணல. ஜிமினாவும் நம்மகிட்டே அப்புறம் வந்த மேம் அப்புறம் இன்னொரு ப்ரொஃபஸர் இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஒழுங்காக ஒரே பிளேஸில் இருங்க, அங்கே எங்கேயும் மூவ் ஆன் ஆகக்கூடாது, இங்கே கேம்ப் ஃபயரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ விரும்பி ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணபடியே அந்த பிளேஸில் முழுக்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஃபுட்டை எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்களா. இந்த மாதிரி ஃபுட்டை கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம ஜொங்குக்கு தான் ஃபுட்டு பிளேட் அப்படியே ஹேண்ட்ஸில் வச்சபடி சாப்பிடாமலே உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு இவன் ஏன் ஃபுட்டை சாப்பிடாமலே ஃபுட்டை பட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நோட் பண்ணபடியே கரெக்டாக ஜொங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு என்ன பண்ணுற ஜொங்குக்கு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு ஃபுட்டு வேண்டாம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஆச்சு இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்துட்டு நிற்கிறாரு. என்ன ஆச்சு, ஏன் ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்கிட்ட என்ன சொன்ன, ஹனிமூனு அது இதுன்னு சொல்லி என்கிட்ட என்னெல்லாமோ ஃபீல் கொடுத்தபடி பேசினேன். இந்த மாதிரி ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் பேசாட்டிக்கு ஹவுஸில் மாம் கூடயே இருந்திருப்பேன். ஏன் இந்த மாதிரி பண்ணி எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டு வந்து எனக்கு இங்கே சுத்தமாக பிடிக்கல. நீ என் கூட கொஞ்சம் ஹவர்ஸ் கூட இருக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி புலம்புவாரா. அந்த மாதிரி புலம்புனா ஜங்குக்கோட ஃபீஸை கப் பண்ணபடி இப்போ ஃபுட்டை சாப்பிடு, அப்புறம் டென்ட்டில் எல்லோரும் ஸ்லீப் பண்ண போயிடுவாங்களா. அப்போ கூட நான் ஒரு ப்ரொஃபஸரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் டென்ட்டில் கரெக்டாக ஸ்லீப் பண்ணுறாங்களாங்கிறத நோட் பண்ணதுக்கு நான் டென்ட்டுக்கு வெளியே தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லுவ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேக்கு சிரிப்பு வந்துடும். இந்த மாதிரி சிரிச்சுட்டு சரி இப்போ என்ன உனக்கு கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணுமா, வா எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த புட் பாக்ஸ் அப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கினபடியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை விட்டு கொஞ்சம் தூரமாக ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு பிளேஸில் கொண்டு வந்து ஜங்குக்கு உட்கார வச்சுட்டு அந்த ஃபுட்டை அப்படியே எடுத்து நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாகி கொடுக்குற ஃபுட்டை அப்படியே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா டேக்குமே செம்ம ஹாப்பி. ஜங்கு கூட ஒரு 10 செகண்ட் டைட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபுட்டை ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ஃபீட் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டு ஃபுட்டை சாப்பிட்ற இந்த மூமெண்ட்டை அந்த மேம் நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டாகிறத பக்கத்துலேயே நின்று ஜாக்கும் நோட் பண்ணுறான். எனக்கு டவுட்டுக்கு மேலே டவுட்டு இந்த மேம் மேலே வருது. எதுக்காக நம்ம தேயும் ஜங்குக்கு க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டு பிடிக்காமல் ஃபாலோ பண்ணுறோம், இவங்க ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஜங்குக்கை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முணுமுணுக்கிறாங்களா. இந்த மாதிரி முணுமுணுத்தா ஜங்குக்குங்கிற இந்த நேம் வந்து இந்த மேமோட மவுட்லேருந்து வர அந்த வாய்ஸை வச்சு ஜாக் நோட் பண்ணிவிட்டு எதுக்காக என் பிரதர் இந்த மாதிரி திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு கேட்பானா. இந்த மாதிரி கேட்டால் மேம் ஷாக் ஆகி ஜாக்கை நோட் பண்ணால் இங்கே என்னடா பண்ணுறேன், அதை நான் கேட்கணும் மேம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு என் ஜங்குக்கு திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேம் அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி பார்த்தா உங்கள்கிட்டே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரா. அந்த மாதிரி கேட்டால் அது எப்படி நீ இப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேம் அப்படியே திரும்பி ஜாக்கை நோட் பண்ணால் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், உங்கள்கிட்டே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த மேம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணிவிட்டு ஆமாம் இப்போ என்ன எடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கும் கொஞ்சம் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டியது இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, உங்கள் கூட சேர்த்து வச்சுட்டு தான் நிற்கிற மாதிரி குக்குள்ளே ப்ராப்ளம் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த மேமுக்கிட்ட ஹெல்ப் பண்ணுற மாதிரியே பேசுகிறான் ஜாக்கு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டால் அந்த மேமுமே என்ன ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஏதோ ஒரு பெரிய பிளானையே சொல்கிறான். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாட்டே என்னை அக்செப்ட் பண்ணிப்பாரா, அதெல்லாம் ட்ராமாண்டா, அவங்கள சீட் பண்ணி ஏமாற்றணுங்கிறதுக்காக வந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உங்கள் மேலே லவ் ஃபீல் ஆகி உங்களை மேரேஜ் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜாக்கு சொல்கிறது கேட்டு நீ சொன்ன பிளான் நல்லா தான் இருக்குது, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மேம் அங்கேருந்து போனால் ஹாப்பியாக ஒய்ஃபுக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றியா, ஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் செம்ம ஹாப்பியாகி நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பண்டா ஸ்டார்ட் ஆகுன்னு வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கும் அப்படிங்கிறண்டு பண்ணான். இப்போ டைம்லாம் ஸ்கிப் ஆகி டென்ட்டுக்குள்ளே தான் எல்லாருமே அவங்கவுங்க டென்ட்டுக்குள்ளே போய் ஸ்லீப் பண்ணால்
ஜங்குக்கு மட்டும் டென்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்போவே தெரியும் இந்த மாதிரி தான் பண்ணுவான்ட்டு. என்னமோ சொன்னால் என் கூட டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுவேன்னு என்னை சிங்கில் விட்டுட்டு வெளியே போய் உட்காந்துருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி டென்ட் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட டேயை நோட் பண்ணுறாரு. நம்ம டே வந்து வெளியே சேர் போட்டு அந்த கேம்ப் ஃபயர் பக்கத்தில் ஃபயர் ஆனாத அளவுக்கு அந்த கேம்ப் ஃபயர் பக்கத்தில் உட்காந்துருந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் டென்ட்டை விட்டு வெளியே வராங்களாங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது அனிமல்ஸ் அட்டாக் பண்ண வருதானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணபடியே நம்மகிட்ட இப்படி உட்காந்துருக்கிறது நம்ம ஜங்குக் டென்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. இந்த மாதிரி பார்த்தோம் நம்ம ஜங்குக்கிட்ட டயாங் டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டாட்டே அப்படின்னு நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன பண்ணுற? அதான் யாருமே இல்லையே, வா ஏன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டேன். நீ அமைதியாக பேசலே பண்ணு, நீ என்ன வர ரொம்ப கடுப்பேற்றுற, பாட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அதெல்லாம் ஒன்று நான் கடுப்பேற்றல, போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பாரு ஹவுஸுக்கு போனதுக்கப்புறம் இருக்கு பாரு, ஜொங்குக்கான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவல அப்போ வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே இந்த டென்ட்டை க்ளோஸ் பண்ணப்பட்டு உள்ளே போகிறான். அந்த மாதிரி போனால் என்ன ரிவீட் எடுக்கிற மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்துட்டு பெருசாக எடுத்துக்காமல் அமைதியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கு ஸ்லீப்பிங் வரல. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பக்கத்தில் இல்லையா சிங்கிள் அவராக இருக்காரா. அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்லீப்பிங்கே வராமல் இருக்க மூமெண்ட்டுக்கு ஜாக்கு சொன்ன பிளான் படி கரெக்டாக அந்த மேம் இப்போ அவங்க இருந்த டென்ட்டை விட்டு வெளியே வருவாங்களா. அந்த மாதிரி வெளியே வந்தோம். டேக்கு நல்லாவே தெரியுது யாரோ டென்ட்டை விட்டு வெளியே வராங்கங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு யார் அந்த டென்ட்டை விட்டு வெளியே போகிறது, யார் அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டுங்கிற திங்கிங்கில் கேட்டேன். அந்த மேம் அப்படியே நான் தான் டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் என் டென்ட்டை விட்டு வெளியே வரீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சேரை விட்டு அப்படியே எழுந்து போவாரா. இந்த மாதிரி போனால் ஸ்லீப் பண்ணாமல் இருக்கிற நம்ம ஜங்குக்கு அப்படியே இந்த டென்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு யாருக்கிட்டடா பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி டென்ட்டை விட்டு வெளியே வருவாரா. இந்த மாதிரி வெளியே வந்தேன். அந்த மேம் வந்து நம்ம ஜங்குவோட டென்ட்டை விட ஒரு 5 டென்ட்டுக்கு அங்கிட்டு தான் நிற்பாங்க, 5 டென்ட்டுக்கு அந்த சைடு தான் நிற்பாங்க. ஜங்குக்கு அப்படியே டென்ட்டை விட்டு வெளியே வந்தாட்டே கரெக்டாக அந்த மேம் கிட்ட தான் போய் நிற்கிறாரு. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது வந்து எனக்கு ஸ்லீப்பிங் வரல, வித்தியாசமாக சவுண்டு கேட்டுச்சு, அதான் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்துட்டாங்களாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு தான் வெளியே வந்து செக் பண்ணி பார்த்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை டயாங் அப்படிங்கிற மாதிரி டேட்டாக ஒரு நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் டென்ட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களான்னு தான் செக் பண்ண வந்தேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை. நீ இன்னும் ஸ்லீப் பண்ணியா, நீ இந்த பிளேஸில் எங்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி இப்படி நார்மலாக பேசிகிட்டே இருப்பாங்களா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஜங்குக்கு இந்த மாதிரி டென்ட்டை விட்டு வெளியே வந்த மூமெண்ட்டை அந்த மேம் நோட் பண்ணிவிட்டு ஜாக்கு சொன்னது தான், ஜங்குக்கு கொஞ்சம் ஜெலஸ் பண்ணுங்கள், டே கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருங்க, அப்போன்னா டே வந்து அந்த மூமெண்ட்லேருந்து பிரேக் ஆகி உங்ககிட்ட ஃபீலிங்ஸில் வந்து மேரேஜுக்கு ஓகே பண்ணுவார். இதெல்லாம் ட்ராமா தான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக்கு சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஜங்குக்கு வெளியே வந்து நின்றதும் டே வர அவர் அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு இதான் கரெக்ட், என்னையே என்கிட்டயா ட்ராமா பண்ணுறட்டையா, கண்டிப்பாக பாரு இந்த ட்ரிப்பு முடிஞ்சு போக சொல்ல நீ என்னோட லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்டு ஒரு அவங்களோட மொபைல் எடுத்து என்னெல்லாமோ வீடியோஸ் மாதிரிலாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி பிளேஸ்லலாம் இந்த மாதிரி ஒர்க் இருக்கான், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம இந்த பிளேஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்கிற மாதிரி இந்த பிளேஸ்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா, இங்கே இருக்க பர்சன்ஸ்கிட்ட ஒரு பர்சன்ட்டாக கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே எந்தோ அருவி மாதிரி அந்த மாதிரி 2-3 பிளேசஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டிகிட்டு இருந்தா டேக்கு வந்து ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் போட்டிருக்க மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அந்த மேம் காட்டுற வீடியோவில்த்தையும் நோட் பண்ணிவிட்டு ஆமாம் இந்த பிளேஸ்லாம் சேஃபாக தான் இருக்கும், நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம இந்த அருவிக்கு அப்புறம் இன்னும் ஒரு பார்க் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது அந்த பிளேஸ்க்குங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் அந்த மொபைலில் பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தேன் டேட் அந்த மேம் என்னெல்லாமோ சொல்லி சிரிக்கிறதும் அதை கேட்டு டேக் லைட்டாக சிரிப்பு வந்துட்டே சிரிக்கிறதும் இந்த மாதிரி 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜங்குக்கு தான் ஜலசி எங்கேயோ போயிடுச்சு. என்ன திமிரு பற்றி அந்த டேக்கு என்கிட்ட வாடான்னு சொன்னால் அங்கே போய் அதை சிரிச்சிட்டு நிற்கிற, இருடா டென்ட்டுக்கு ஒரு வெளில உன்னை வச்சுக்கிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்திலே மறுபடியும் டென்ட்டுக்குள்ளே போயிடுவார். ஜங்குக்கு இந்த மாதிரி வெளியே வந்து நோட் பண்ணது எதுவுமே நம்ம டேக்கு தெரியாது. அவர் நார்மலாக வந்து இந்த மேம்கிட்ட எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு நான் இந்த பிளேஸில் வாட்ச் பண்ணிப்பேன், நீங்கள் போய் ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே எப்படியே வந்து வாட்ச் பண்ணுவாரா. அந்த மாதிரி வாட்ச் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 4 o'clock போல் தான் நம்ம ஜிமின் அவரோட டென்ட்லேருந்து வெளியே வந்து டே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் நீ இன்னும் ஸ்லீப் பண்ணலாம் போடா கொஞ்சம் நேரம் மாதிரி ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின் அப்படியே வந்து அந்த பிளேஸில் டே உட்காந்துருந்து சேரில் உட்காந்துருந்து அந்த பிளேஸை வாட்ச் பண்ணோம். டே அப்படியே கரெக்டாக அந்த டென்ட்டுக்குள்ளே என்ட்ராகி ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்குமே ஸ்லீப்பே பண்ணலை, ஸ்லீப் பண்ணாமல் தான் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணபடி பட்டுருந்துருப்பார். இந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஸ்லீப் தானே பண்ணுறானுங்கிற மாதிரி கரெக்டாக
கரெக்டாக ஜொங்குக்கிட்ட வந்துட்டு ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுவார். அந்த மாதிரி ஹக் பண்ணால் நம்ம ஜொங்குக்கிட்ட ஏன்டா ஹக் பண்ணுற மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு டேயை புஷ் பண்ணிவிட்டு அதான் நைட்டு முழுக்க வெளியே தானே இருந்தேன், அங்கேயே போய் இருக்க வேண்டியது தானேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் பக்கமாக வந்து பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டான். டேய் பேபி, இதெல்லாம் ஓவர்டா. மார்னிங் 4 o'clockடா, செமையாக ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி வார்ம் எடுத்துக்கலான்னு வந்தா வார்முக்கு வேறு ஏதாவது ஒரு பசங்கக்கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திட்டிட்டு கோவத்தில் அப்படியே அந்த பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி படுத்தேன். சரி, ரொம்ப கோவமாயிட்டான் பொழுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைமே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி கொஞ்சம் நேரமாட்டு ஸ்லீப் பண்ணுவோங்கிற மாதிரி ஸ்லீப் பண்ணுவார். அந்தமாதிரி ஸ்லீப் பண்ணேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock ஆயிடுச்சு. டே மட்டும்தான் 10 ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காரு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுட்டுக்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் 8 o'clock ஆன மூமெண்ட்டுக்கு இப்போ அந்த மேம் தான் நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு தான் இப்போ டே பக்கத்தில் இல்லை, அதனால ஜங்குக்கு இல்லாட்ட போட்டுடலாம், டே கிட்ட க்ளோஸாக போகணுன்னு தான் ஜாக்கு சொல்லியிருந்துருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு இல்லை, இப்போ நம்ம டே ஸ்லீப் தானே பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த டென்ட்டுக்குள்ளே அந்த மேம் உள்ள என்ட்ராகிறாங்க. என்ட்ராகிட்டு டேயை எழுப்பவும் செய்யலை, எதுவுமே செய்யலை, டேட்டை பேசக்கூட செய்யலை. ஒரு 10 செகண்ட் டென்ட்டுக்குள்ளே இருக்கிற மாட்டி இருந்துட்டு கரெக்டாக அந்த டென்ட்டை விட்டு வெளியே வரவும் ஜங்குக் ஷுவா கூட பேசிக்கிட்டே கரெக்டாக டென்ட்டுக்கிட்ட வருவார். இந்த மாதிரி டென்ட்டுக்கிட்ட வந்தால் நம்ம அந்த மேம் தான் இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், தேவையில்லாமல் ப்ரொஃபஸரை எழுப்பாதீங்க, அவர் ரொம்ப டயர்டாக இருக்காராம், கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு அவரை எழுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டேயே சொல்லுவாளா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு எவ்வளவு திமிருண்டா டென்ட்டுக்குள்ளே போயிருப்பானுங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம ஜங்குக்கு அந்த மேமை நோட் பண்ணோம். இந்த சவுண்டெல்லாம் கேட்டால் அப்படி எழுந்து வெளியே வருவார். வெளியே வந்து மேமு ஜங்குக்கு ஷுகா 3 பேரையும் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னாச்சுட்டையா கடுக்கில் எழுந்துக்கிட்டீங்க, கொஞ்சம் நேரம் ஸ்லீப் பண்ணலாம்ல, ஸ்லீப்பிங்காக இருக்குன்னு தானே என்கிட்ட சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அந்தமாதிரி சொன்னால் ஸ்லீப்பிங்காக இருக்குன்னு ஓன்ட்டா சொன்னேனாங்கிற மாதிரி அப்படின்ட்டு அந்த மேமை நோட் பண்ணோம். ஓ அப்படியா, அப்போ இவ்வளோ நேரம் அந்த மேம்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேயை எழுப்ப வந்தவர் நேராக மறுபடியும் ஃபுட் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கே போயிடுவார். இப்போ என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி டே கேட்டான். இல்லை, நீங்கள் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஜங்குக்கு வந்து உங்களை எழுப்பலான்னு வந்தான், நான் தான் ஜங்குக்கிட்ட ஸ்லீப் பண்ணுற பர்சன்ஸை எழுப்பாதான்னு சொன்னேன், அதை தான் இப்போ சொன்னேங்கிற மாதிரி அப்படியே மாற்றி வேறு பேசுகிறா. இந்த மாதிரி மாற்றி பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு சரி என்னமோ பேசிட்டு போகிறானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைமே லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட்டு சாப்பிட்ற பிளேஸுக்கு வந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஃபுட்டு எடுத்து சாப்பிட்றாங்க. இந்த சாப்பிட்ற மூமெண்ட்டுக்கு ஜிமினா ஒரு பிளேட்டை வந்து டேயோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன். டே அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இப்போலாம் நம்ம ஜங்குக்கு ஷுகா கிட்ட பேசிக்கிட்டே ஃபுட்டை சாப்பிட்றாரு. டேயை இக்னோர் பண்ணுறாரு. என்னாச்சு நைட்டு நம்ம பேபி ரொம்ப இக்னோர் பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லோரும் ஃபுட்டை சாப்பிட்டாச்சுல, அவங்களுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் வந்து இப்போ நம்ம அருவிக்கு போகிறோம், அங்கே வந்து நல்லா ஸ்விம் பண்ணுவோம், ஜாலியாக வாட்டர்ஸில் ப்ளே பண்ணி விளையாடுவோம், அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு தேவையான வாட்டர் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகே, பேக்கில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டிங்களா, கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டென்ட்டை விட்டு அப்படியே நேரம் மேலே மலை பகுதியில் மேலே மரம் ஏறிட்டாங்க. இந்த மாதிரி ஏறினோம். ஈவினிங் கரெக்டாக நம்ம டென்ட்டுக்கு இல்லாட்டி ஹோட்டலுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேரையுமே மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மாதிரி மேலே கூட்டிகிட்டு போனோம். மேலே ஃபஸ்ட்டில் கேர்ள்ஸ் போகிறாங்க, கேர்ள்ஸு கூட அந்த மேமும் அப்புறம் இன்னொரு ப்ரொஃபஸரும் போனால், அதுக்கு பின்னாடி ஜிமினாவுக்கு பின்னாடி லாஸ்ட்டில் இருந்து நம்ம டே வராரு. டேக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம ஜங்குக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு போனால் இந்த ஜங்குக்கு இப்போவாவது நம்ம கூட வரந்தான்னு பாரு, எப்படி முன்னாடி ஷுகா கூட வேகமாக போகிறான் பாரு, ஹே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவார். அந்த மாதிரி கூப்பிட்டா ஜங்குக்கு அப்படி திரும்பிட்டே நோட் பண்ணால், ஏன்டா அப்படி பண்ணுற, உன் கூட வரணும்னு சொல்லிட்டு தானே லாஸ்ட்டில் வரேன், என் கூட வா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவார். அந்த மாதிரி கூப்பிட்டா உன் கூடலாம் யாரும் வர மாட்டாங்க போ அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி திருப்பிக்கிறாரு. இந்த மாதிரி திருப்பினா பாட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட எப்படி ஸ்டூடெண்ட்ஸை நோட் பண்ணபடி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு அருவி இருக்கிற பிளேஸ்க்கே வராது. இந்த மாதிரி வந்தோம். அந்த வாட்டர்ஸை பார்த்தோடே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியானோம். சரி எல்லாருமே அவங்கவுங்க பேக் எல்லாத்தையும் ஒரே பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப ஆழமாக இருக்கிற பிளேஸ்க்கெலாம் போகக்கூடாது, கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி இருங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டி ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கேர்ள்ஸு தனியாக பாய்ஸு தனியாக அப்படியே அந்த ரிவர் அருவி மாதிரி இருக்கிற பிளேஸ்க்குள்ளே விட்றாரு. இந்த மாதிரி விட்டாங்க. அவங்களும் ஜாலியாக ஸ்விம் பண்ணுறாங்க.
ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருப்பாங்களா. ஜங்குக்குமே அதே பிளேஸில் சுகா கூட மட்டும்தான் ப்ளே பண்ணி விளையாடுறாரு. வேறு யார் கூடயும் ப்ளே பண்ணலை. நம்ம ஜங்குக் ஜாலியாக இந்த மாதிரி சுகா கூட ப்ளே பண்ணி விளையாடுறது, வாட்டரில் ஸ்விம் பண்ணுறது, ஒரு ஜாலியாக அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக் விளையாண்டுட்டு இருக்க மொமெண்ட்டை நம்மகிட்ட அந்த கரையில் இருந்தபடியும் நோட் பண்ணுவார். இந்த மாதிரி ஜங்குக் ஜாலியாக சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்க மொமெண்ட்டை அப்படியே அவரோட மொபைலில் வீடியோவாக கேட்சப் பண்ணுறது. இந்த மாதிரி கேட்சப் பண்ணோம். இந்த மாதிரி வீடியோவாக கேட்சப் பண்ணுற மொமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு, என்ன திமிருடா, இந்த மாதிரி நீ வீடியோ எடுத்தால் நான் வீடியோ எடுக்க விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக ஜங்குக் முன்னே வந்து நிற்பானா. இந்த மாதிரி நின்று ஜங்குக் அப்படியே சுகாவும் ஜங்குக்கும் ஜாக்கை பார்த்து ஷாக்கானோம். வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த நம்மகிட்ட டான்டான பாட்டை என்னடா டிஸ்டர்பன்ஸை காங்கலை, நடுவில் புகுண்டு ஆட்டத்தை கலைக்க வருவானே, என்ன இன்னும் காங்கலையே நினச்சேன்.